மிலேனியம் சிட்டி சம்பவம் என்றால் என்ன? 2001ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி பொதுத் தேர்தலில் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவின் கட்சியை தோற்கடித்து ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையிலான ஐக்கிய தேசிய முன்னணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. ஆட்சி அமைக்கப்பட்டு சில தினங்களில் 2002 ஜனவரி 2ஆம் தேதி அத்துருகிரிய மிலேனியம் சிட்டி குடியிருப்பு திட்டத்திற்குள் நுழைந்த போலீஸ் குழு ஒன்று அங்கிருந்து வீடொன்றை சுற்றி வளைத்து சில ஆயுதங்களுடன் அங்கிருந்தவர்களை கைது செய்தது. அப்போது கண்டி உத்தியோகபூர்வ போலீஸ் மோப்பு நாய்கள் பிரிவிற்கு பொறுப்பாக இருந்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் குலசிரி உடுகாம்புலவின் வழிநடத்தலில் இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் குறித்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்ட வீடு ராணுவ புலனாய்வு பிரிவிற்கு உரித்தான நெடுந்தூர படையணியினரால் நடத்தி செல்லப்பட்ட ஒரு பாதுகாப்பு இல்லம் என்பது பின்னர் தெரியவந்தது. குறித்த படையணியின் கேப்டன் ஒருவருடன் 5 ராணுவத்தினரும் மேலும் 2 கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குகின்றனர். குறித்த புலனாய்வு பிரிவு உறுப்பினர்கள் மற்றும் பாதுகாப்பு இல்லம் சுற்றி வளைக்கப்பட்டமை மற்றும் பகிரங்கப்படுத்தப்பட்டமை தேசிய பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக அப்போது வித்திட்டிருந்தது. மிலேனியம் சிட்டி சம்பவம் தொடர்பில் அப்போதைய உதவி போலீஸ் அத்தியட்சகர் குலசிரி உடுகம்பளவுக்கு எதிராக சட்டமா அதிபரால் 22 குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. 2002ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் 3ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் கொழும்பு அத்துருகிரிய கண்டி கட்டுகஸ்தோட்ட ஆகிய பகுதிகளில் இலங்கை குடியரசின் பாதுகாப்பிற்கும் நலனுக்கும் பாதிப்பு ஏற்படும் வகையில் செயற்பட்டதாக இவருக்கு எதிராக முக்கிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இலங்கை குடியரசின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ புலனாய்வு பிரிவினர் தங்கியிருந்த பாதுகாப்பு இல்லம் தொடர்பிலும் அங்கிருந்த ராணுவ புலனாய்வு பிரிவினர் தொடர்பிலும் அவர்கள் முன்னெடுத்த நடவடிக்கை தொடர்பிலும் தகவல் திரட்டப்பட்டமை தொடர்பில் உடுகாம்பளவுக்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. கண்டி மேல் நீதிமன்றத்தின் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததுடன் பின்னர் சட்டமா அதிபரின் கோரிக்கைக்கமைய வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபந்திகை முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்று அந்த வழக்கின் தீர்ப்பை அறிவித்த நீதிபதி ஆதித்ய பட்டபந்திகே பிரதிவாதிக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபிக்க முறைப்பாட்டாளர் தரப்பு தவறியுள்ளதாக கூறினார். இதற்கமைய பிரதிவாதிக்கு எதிராக சட்டமா அதிபர் முன்வைத்த 22 குற்றச்சாட்டுகளில் இருந்தும் அவரை விடுதலை செய்வதாகவும் நீதிபதி அறிவித்தார்.